ஓகே. நம்ம லாஸ்ட் வீடியோ வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து ஒரு மாடல கிரியேட் பண்ணி அத ட்ரெயின் பண்ணோம். ட்ரெயின் பண்ணிட்டு அதோட அக்யூரசி ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தோம். நம்மளோட அக்யூரசி ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்ததுக்கு அப்புறமேலு ஒரு 95, 98% வந்ததுக்கு அப்புறமேலு, நம்ம வந்து என்னன்னா அந்த மாடல யூஸ் பண்ணி நம்ம வந்து புது பிரிடிக்ஷன், புது டேட்டாவ குடுத்து நம்ம வந்து பிரெடிக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே. நான் இப்ப வந்து என்னுடைய மாடல் இங்க வந்து பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகுது. இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு புது நோட்புக் ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். ஸோ இப்ப இந்த நோட்புக் ஃபைல்ல நான் ஏற்கனவே ட்ரெயின் பண்ண மாடல எப்படி யூஸ் பண்றது? நான் மறுபடியும் இந்த எல்லா டேட்டாவையும் குடுத்து, மறுபடியும் நான் வந்து என்னன்னா இங்க உட்காந்து புது மாடல் நான் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் ஏற்கனவே இங்க வந்து ஒரு மாடல ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. அதே மாடல் நான் இங்க எப்படி யூஸ் பண்றதுன்னா, நான் இங்க இருக்கிற மாடல் என்ன பண்ணிக்கலாம்னா, நான் வந்து ஒரு ஃபைலா ஸ்டோர் பண்ணி, அத வந்து என்னன்னா நான் வேற ஒரு ஜூபிட்டர் நோட்புக்லயோ, இல்ல வேற ஒரு சிஸ்டத்துலயோ இப்ப என் சிஸ்டத்துல நான் ட்ரெயின் பண்ண மாடல, நீங்க உங்க சிஸ்டத்துல இருந்தா அந்த ஃபைல வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணலாம். இந்த மாடல வந்து சேவ் பண்ணி ரீயூஸ் பண்றதுக்கு ஜாப்லிப் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்கு. அத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல அத வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிப்போம். ஓகே. இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்ப இத வந்து சேவ் பண்றதுக்கு அந்த மாடல சேவ் பண்றது வந்து ரொம்ப சிம்பிள். அந்த பேக்கேஜ நம்ம வந்து கால் பண்ணி டம்ப் அப்படின்னு நம்ம வந்து குடுத்துட்டு, இதுல முதல்ல வந்து நம்ம அந்த மாடல போடணும். நம்மளுடைய மாடல் எங்க இருக்கு? ஸோ மாடல்ன்ற வேரியபிள்ல இருக்கு. ஸோ அதனால நம்மளுடைய மாடல் பேர அங்க வந்து அங்க போட்டேன். அதுக்கப்புறமேல் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போற ஃபைல் என்ன நேம்ல நம்ம வந்து குடுக்கணும். நீங்க என்ன நேம் வேணாலும் இந்த இத குடுத்துக்கலாம். நான் இப்ப வந்து இன்டர்நெட் யூசேஜ் ப்ரிடிக்ஷன் பண்றதுனால, நான் மேபி இன்டர்நெட் மாடல் அப்படின்னு நான் வந்து சேவ் பண்றேன். ஸோ இப்படி நான் குடுத்த உடனே எனக்கு நான் இத ரன் பண்ண உடனே என்ன ஆயிடும்னா, எனக்கு இந்த மாடல் வந்து ஒரு ஃபைலா ஸ்டோர் ஆயிடும். எங்க எனக்கு அந்த ஃபைல் ஸ்டோர் ஆயிருக்கணும்னா, எங்க வந்து இந்த ஜூபிட்டர் நோட்புக் ஃபைல் வந்து ரன் ஆயிட்டு இருக்கோ, அந்த டைரக்டரியில போய் நம்ம பார்த்தோம்னா, அங்க எனக்கு இந்த இன்டர்நெட் மாடல் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த ஃபைல் தான் வந்து என்னன்னா மாடல் ஃபைல். இத வந்து நான் எங்க வேணுமோ, அங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நமக்கு வந்து என்னன்னா, இப்போதைக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ இத எப்படி வந்து நம்ம வந்து கெட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கேயும் போயிட்டு என்ன பண்ணிக்கணும்னா, அந்த ஜாப்லிப் பேக்கேஜ வந்து கால் பண்ணிக்கிட்டு, நம்ம அங்க வந்து என்ன பண்ணோம், டம்ப் பண்ணோம்ல, டம்ப் பண்ண சேவ் பண்ணோம்ல, அதே போல இங்கே வந்து என்ன பண்ணா, நம்ம வந்து லோட் பண்ணணும். லோட் பண்ணா அத நம்ம வந்து மறுபடியும் வந்து கெட் பண்ணிக்கிறது. சரி நான் இப்ப லோட் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா, இதனுடைய பேரு என்னவோ அதனோட கொடுக்கணும். இப்ப நான் இதனுடைய நேம் என்னன்னு சேவ் பண்ணியிருக்கேன். இன்டர்நெட் மாடல்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா இதனுடைய பாத் கொடுக்கணும். இது வந்து இது சேம் டைரக்டரியில இருக்கிறதுனால ஜஸ்ட் அதோட நேம் கொடுத்தா மட்டும் போதும். ஸோ அதனுடைய நேம் வந்து என்னன்னா இன்டர்நெட் மாடல். ஸோ அப்படின்னு கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இங்க பாருங்க டிசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் நம்ம அங்க டிசிஷன் ட்ரீ மாடல் தான் யூஸ் பண்ணதுனால டிசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் மாடல் வந்து எனக்கு லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு வேரியபிள்ல நான் அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இப்போ நான் நேரடியாக என்ன பண்ணலாம் இந்த மாடலை யூஸ் பண்ணி நான் வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இங்கே ஒரு புது டேட்டாவை நான் இங்கே கொடுத்தேன்னா ஒரு 45 0 அப்படின்னு ஒரு புது டேட்டாவை கொடுத்தோன்னா எனக்கு வந்து என்னன்னா அந்த மாடல் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுதோ அதே மாதிரி அக்யூரஸில எனக்கு இங்க ப்ரிடிக்ட் பண்ணும். ஏன்னா அந்த மாடல்ல வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி ஜஸ்ட் யூஸ் பண்றோம். இது வந்து என்னன்னா ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைலுக்கு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும்னு இல்லை. இப்போ நான் இங்க ஸ்டோர் பண்ண இந்த ஃபைலை நான் வந்து இப்போ உங்களுக்கு டிரைவ் மூலியமா சென்ட் பண்ணிட்டேன்னா நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நீங்க அதை வந்து ஜாப்லி யூஸ் பண்ணி லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு இதே ப்ரிடிக்ஷன் கொடுக்கும். ஏன்னா அதே மாடல் தான் வந்து என்ன இருக்குன்னா சேவ் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மூலியமா நம்ம இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ஆல்ரெடி ட்ரெயின் பண்ண மாடல் வந்து ஓரளவுக்கு அக்யூரசி வந்து ப்ராப்பரா வந்ததுக்கு அப்புறமேலே அதை மறுபடியும் நம்ம வந்து ட்ரெயின் பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து அதை ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபைலா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்போ வந்து அந்த மாடலை யூஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணணும் ரியல் லைஃப் ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்ப அந்த மாடல் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஜாப்லி யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் ஸ்டீஃபன். இது உங்கள் லேர்ன் வித் தேவ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.